வணக்கம் நண்பர்களே. சிவா எலி சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா வீட்டில் நியூஸை டிவியில் கேட்டிருந்த அயலிக்கு பயங்கர ஷாக்கு. அர்ச்சனா போலீஸ்காரங்களாக இருந்தவங்க தீவிரவாத வகுப்பை சேர்ந்தவங்க அப்படின்னு தெரிய வருது அப்படின்னு நியூஸ் ஓடுது. இதை கேட்ட அயலி அப்படியே துடிச்சு போகிறாங்க. என்னோட அம்மாவை இப்படி தீவிரவாதி அப்படின்னு அந்த இடத்துல சேர்த்தவங்கள நியூஸில் போட வச்சவங்கள விடக்கூடாது அப்படின்னு கங்கணம் கட்டுறாங்க. பார்த்தீங்களா, நான் சொன்னப்போ இவ கொலகாரின்னு சொன்னேன், ஆனால் அதோட ஒருபடி மேலே போய் இவ தீவிரவாதி அர்ச்சனா அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரித்திகாவின் கதையை முடிக்க அப்படியே கழுத்தை நெரிச்சு மேலே தூக்கிறாங்க அயலி. அதோட அரண்டு போகிறாங்க. இந்த பாரு, எங்கள் அம்மாவை என்ன ஒரு வாட்டி நீ இப்படி சொன்னால் நான் உன்னை உயிரோடையே விட மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்கங்க. அதோட பார்த்தோம்னா நம்ம அயலி தன் அம்மாவை பற்றி தவறாக பேசின ரித்திகாவை கழுத்தை பிடிச்சி நெரிச்சி தூக்கி எடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பதறி, ரித்திகா என்னை விட்டுரு, என்னை மன்னிச்சிரு, நான் உங்கள் அம்மாவை பற்றி தவறாக பேசினது தப்பு தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. நம்ம அயலி இது யார் இந்த நியூஸை பரப்புனாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சா எல்லா உண்மையும் வரும் அப்படின்னு அந்த இடத்துல வெளுத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டு தான். என்ன 4 நாளில் ஆதாரபூர்வமாக உதய பெருமாள் தான் என்னோட அப்பா அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய கட்டாயத்தில் நம்ம சிவா இருக்காங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா அயலியை டென்ஷன் படுத்துறதுக்காக ஒரு நியூஸ் டிவியில் ஓடிட்டு இருக்கு. அர்ச்சனா அவங்க அயலியோட அம்மாவோட ஃபோட்டோ, போலீஸ் அதிகாரியாக இருக்க ஃபோட்டோவை போட்டு இவங்க ஒரு தீவிரவாத வகுப்பை சேர்ந்தவங்க அப்படின்னு அந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம அயலி கேட்டு அதிர்ந்து போகிறாங்க. பொய்யான நியூஸை எங்கள் அம்மாவை பற்றி இப்படி போட்டிருக்கு அப்படின்னு அந்த இடத்துல கலங்கி அழுறாங்க. இது பொய் அப்படின்னு சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் ரித்திகா பார்க்குறாங்க, எதுட்டி பொய், இதெல்லாம் உண்மைதான், உண்மையான நியூஸை தான் போட்டிருக்காங்க. உங்கள் அம்மா ஒரு தீவிரவாதி, நான் அன்னைக்கு சொன்னப்போ இந்த வீட்டில் யாரும் நம்பலை, இப்போ நம்புகிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம அயலிக்கு கோபம் வருது. ரித்திகாவை கழுத்தை குத்தி அப்படியே நெரிச்சி மேலே தூக்குறாங்க. என்னை விட்டுரு என் மருமகளை விடுடி அப்படின்னு செல்வநாயகி கொந்தளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ரித்திகாவை விடுறாங்க. இனிமேல் எங்கள் அம்மாவை பற்றி நீ ஏதாவது தவறாக சொன்னால் உன்னை உயிரோடையே பார்க்க முடியாது, உனக்கு ஒல வச்சிருவேன் அப்படின்னு அந்த இடத்துல வெளுத்து கட்ட நேரம் வேறு வழி இல்லாமல் விட்டுறாங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோம்னா அயலி அதிகாரிகளெல்லாம் வர வைக்கிறாங்க. இந்த பாருங்க, எங்கள் அம்மா விஷயத்தில் எங்கள் அம்மா தப்பு, தீவிரவாதி அப்படின்னு நியூஸை பரப்புனா, பொய்யான நியூஸ் பரப்புன அவங்கள நம்ம கண்டுபிடிச்சி வெளுத்துட்டோம்னா உண்மை வெளியே வந்துடும். யார் பரப்புகிறாங்களோ அவங்க தான் நம்ம தேடிட்டு இருக்க முக்கியமான எதிரி அப்படின்னு அந்த இடத்துல செம்மையாக சொல்லுறாங்க. நம்ம அயலி கரெக்டாக சொன்ன அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சிவா எல்லாம் மும்முரமாக தேடுறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த நியூஸை இப்படி பரப்புனதே நம்ம வர்மா தான் அப்படின்னு அந்த இடத்துல தெரிஞ்சு கொந்தளிக்கிறாங்க. அப்போ வர்மா தான் எங்கள் அம்மாவுக்கு தீவிரமான எதிரியாக இருக்கா, அப்போ எங்கள் அம்மா உயிரோடு இருக்காங்க அப்படின்னு உள்ள விஷயம் இந்த வர்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படியாவது அந்த வர்மாவை பிடிச்சி இழுத்து கண்ணு முன்னாடி கொண்டு நிப்பாட்டி நான் கேட்கணும், இந்த அர்ச்சனா உனக்கு என்ன செய்கிறாங்க, எதுக்காக நீ அவங்கள இப்படி பண்ணுற அப்படின்னு அந்த இடத்த வெளுத்து எடுக்கணும் அப்படின்னு எங்கள் அம்மா கையால் அவனை சுட்டு தள்ளணும். அதுதான் நான் அவங்களுக்கு செய்ய நஞ்சியாக இருக்கும் அப்படின்னு முதல்ல எங்கள் அம்மாவையும் கண்டுபிடிக்கணும். எங்கள் அம்மா எங்கோ ஒரு மூலையில் உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு உள்ள நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல அயலி ஃபீல் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா நம்ம அயலியோட அம்மாவை பாதுகாத்துட்டு இருக்க நம்ம அவங்க மாமாவுக்கும் பயங்கர ஷாக்காக இருக்குது. அர்ச்சனா ஒன்று இந்த நிலைமையில் கூட விட்டு வைக்க விரும்பாமல் இன்னும் நீ தீவிரவாதி அப்படின்னு அந்த இடத்துல போட்டு நியூஸை பரப்பிட்டு கிடக்காங்க. உன்னை அர்ச்சனா நான் என்ன சொல்லமா, நீ வெளியே வந்துட்டேன்னா உன்னை கையங்களவுமா பிடிக்கிறதுக்காக இப்படிப்பட்ட நியூஸ் எல்லாம் பரப்பி உன்னை என்ன மேலும் அசிங்கப்படுத்திட்டு தான் இருக்காங்க. இந்த சமுதாயத்துக்கு நம்ம எவ்வளோ செய்தாலும் இப்படி தான் அநியாயமாக வரும். அதுக்கு பயந்து தான் யாருமே இந்த சமுதாயத்துக்கு நல்ல விஷயம் செய்ய முன் வருவதில்லை அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அயலியோட அம்மாவுக்கு மேலே உள்ள கலகத்தை துடைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சிவா கலங்கிறாங்க. சிவாக்கு அப்பா உதயபெருமாள் தான் அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கும். அந்த சூரிய நாராயணன் மாமா எங்கே இருக்காங்க, அவங்களுக்கு தான் சிவாக்கிய உதயபெருமாளுக்கும் சங்கரிக்கும்
ஆனதை கல்யாணத்தை பற்றி தகவல் எல்லாம் வெளியே வரும். அவங்கள யாரோ கிட்னாப் பண்ணி மறைச்சி வச்சிருக்கு, அதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து கூட வேலை பார்க்க அதிகாரிகள்கிட்ட நம்ம அயலி வந்து சொல்கிறாங்க. சிவாக்கு அப்பா தன்னோட பையன்தான் சிவா அப்படின்னு வந்து ஏற்றுக்கணும்னா நான் ஒரு ஃபோட்டோவை அனுப்பி விட்றேன், அந்த நபரோட எங்கே இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்டுபிடிக்கணும். அவர் உயிரோடி தான் இருக்காரு, அவரை யாரோ கிட்னாப் பண்ணி வச்சு மறைச்சி வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் சிவா தான் என்னோட பையன் அப்படின்னு வந்து உதயபெருமாளும் சொல்ல முடியலை. அதே நேரம் சிவாய்க்கும் எவிடன்ஸ் வந்து எங்கள் அப்பா தான் இவர் அப்படின்னு வந்து சொல்லதுக்கு சூரியநாராயணன் மாமா மட்டும்தான் ஒரே சாட்சி, அவரை தான் பிடிச்சி அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து அந்த ஃபோட்டோவை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த ஃபோட்டோ தானே, இந்த நபரை கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதிகாரிகள் சொல்லாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கால் பண்ணுறாங்க. இந்த பாரு அயலி, நீ வந்து பார்க்க சொன்ன அந்த நபர் கிடச்சிட்டாரு, ஒரு இடத்துல ஒருத்தன் அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணியிருக்கான், அவரை மீட்டுட்டோம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சிவாட்ட ஓடி வந்து சொல்கிறாங்க, உங்கள் அப்பா இனி தப்பிக்கவே முடியாது, நீ தான் அவரோட வாரிசு அப்படின்னு வந்து ஏற்றுக்கிடணும், அந்த அளவுக்கு கொண்டு போயாச்சு, சூரியநாராயணன் மாமா இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம், அப்படியா, இதை யார் செய்தாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் நான் இந்த உதவியை கேட்டேன், அவங்க வந்து தெளிவாக வந்து பிடிச்சி தந்துட்டாங்க, வா இப்போவே போய் நம்ம அவர்கிட்ட உங்கள் அப்பா கிட்ட வந்து உண்மை சொல்ல வைக்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், நீ எனக்கு என்னென்னமோ உதவி செய்திருக்கா, உங்கள் அம்மா மேலே உள்ள கலகத்தை நான் கூடிய சீக்கிரம் துடைப்பேன் அயலி அப்படின்னு வந்து அந்த இடத்துல எனக்கு நம்பிக்கை இருக்குது சிவா, வா இப்போ உன்னோட பிரச்சனைக்கு 4 நாள் தான் கெடும், அந்த 4 நாளில் இப்போ வந்து நீ நிரூபிக்கணும்ல, வா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கூட்டிகிட்டு போகிறாங்க. சூரியநாராயணனை பார்த்து, இந்த பாருங்க ஐயா, எங்களுக்கு வந்து உண்மை சொல்லணும், இவர் தான் வந்து உதயபெருமாள், உதயபெருமாள் சங்கரியோட பையன், நான் உங்களை தேடி வந்ததே எங்கள் அப்பா கிட்ட நான் தான் அவரோட வாரிசுனி வந்து தெரிய படுத்தணும், அதுக்காக தான். அவருக்கு உண்மை தெரிஞ்சாலும் அந்த குடும்பத்தில் இருக்க யாரும் என்னை ஏற்றுக்கிட மாட்டாங்க, எல்லாரும் என்னை வீட்டை விட்டு விரட்டுறாங்க, எனக்கு வந்து இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நான் வந்து அப்பா பேர் தெரியாத அனாதை அப்படின்னு ஒரு ரேஞ்சில் தான் இருக்கேன், அதனால தான் நான் இப்படி முயற்சிக்கிறேன், என் கஷ்டம் புரியுதில்ல. ஆமாம், நான் உன்னிட்ட சொல்லதுக்கு வந்து விருப்பப்பட நேரத்தில் தான் அந்த கபிலன், அதான் உதயபெருமாளோட அந்த செல்வநாய்க்கு பிறந்த அந்த பையன் என்னை அடைச்சி இவ்வளோ சித்திரவதை பண்ணினா அப்படின்னு வந்து போட்டு கொடுக்குறாங்க. அப்போ அந்த கபிலன் இன்னமா இருந்துக்கிட்டு இந்த வேலை பண்ணியிருக்கானா, அப்போ அவனுக்கு தெரிஞ்சிருக்கு நான் தான் அவங்க அப்பாவோட வாரிசுன்னு தெரிஞ்சு இந்த வேலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ல நேரம், ஏன் என்னை பொறுத்தவரையில் உங்கள் சித்தி செல்வநாய்க்கு வர உண்மை தெரிஞ்சிருக்கும் சிவா, ஏன்னா அவங்க வந்து மாமா நம்மளை ஏற்றுக்கிட்டாங்க ஒரு கட்டத்தில், அதை வந்து அவங்க ரூமுக்குள்ளே அன்னைக்கு கடவு பூட்டிட்டு இருந்தாங்களே, அங்கே போயிட்டு வந்த பிறகு தான் உங்கள் அப்பாவோட பேச்சில் மாற்றம் தெரிந்து உன்னை ஏற்றுக்க அவர் தயங்குறாரு, அப்போனா இந்த செல்வநாயகி உண்மை தெரிஞ்சு எதையோ ஒன்று போட்டு அவர்கிட்ட உடைச்சிருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்ன நேரம் கரெக்டாக சொன்னான், ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் நான் தான் வாரிசுன்னு தெரிஞ்சோம், அதை ஏற்றுக்க தயங்குறாங்க, அப்படின்னா அவங்கள வெளுத்து எடுக்கணும் அயலி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு சூரியநாராயணனை கையோடு கூட்டிகிட்டு போய் நம்ம சிவா வந்து நிரூபிக்கிறாங்க. உதயபெருமாளுக்கு இந்திராணியை கூட்டி வச்சு, இதுதான் வந்து சங்கரிக்கும் உங்களுக்கும் பிறந்த பையன் சிவா அப்படின்னு வந்து போட நேரம் அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. இந்திராணி, சித்தப்பா இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் பேசண்டா, சிவா கபிலனுக்கு இருக்க அதே உரிமை இந்த வீட்டில் அவனுக்கும் இருக்குது அப்படின்னு வந்து ஆர்த்தி எடுத்து நம்ம சிவாயை வரவேற்கிறாங்க. நம்ம உதயபெருமாள் இதான் என் வாரிசு அப்படின்னு வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லலைங்க.